மரங்கள் கிட்ட இருந்து படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. எதை எந்தெந்த நேரத்துல விட்டு விலகணும்னு மரத்தை கேட்டா தெரியும். எல்லா இலைகள் பூரா அப்படியே அழகா இருக்கக்கூடிய காலம் ஒண்ணும் உண்டு. ஆனா இலைகள் எப்பொழுதுமே அந்த மரத்துல இருக்காதுன்னு நமக்கு தெரியும். இலைகள் இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும், வருஷம் ஊரெல்லாம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அத்தனை இலையும் அந்த மரம் கொட்டும், அத்தனை பூக்களையும் உதிர்த்து தள்ளும். பூத்ததெல்லாம் காயாகிறதுல, காய்ச்சதெல்லாம் கனி ஆகுறதுல, கனிஞ்சது எல்லாமே சொத்தையோ புழுவோ இல்லாம மனிதர்களோ விலங்குகளோ பறவைகளோ சாப்பிடுறதுக்கு உகந்ததா ஆனதே கிடையாது. அந்த மரம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தக்க வச்சுட்டு அப்புறம் உதிர்த்து கொட்டிடும். திரும்பி போய் பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இந்த மரமா இத்தனை இலைகளோடு நின்னது, இந்த மரமா இத்தனை காய்களை தந்தது, இந்த மரமா இந்த பூ ஊருக்கெல்லாம் இந்த மரம் இருக்கிற விஷயம் தெரியற மாதிரி பூத்தது. திடீர்னு நினைச்சுக்கோ இது எதுவுமே வேண்டாம் பட்டு போய் நிக்கிற அந்த மரத்தை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு. வாழ்க்கையில இலைகள் மாதிரி, காய் மாதிரி, கனி மாதிரி, பூ மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நட்போடு இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் வந்து போவார்கள். தயவு செய்து அந்த நட்பை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு அந்த நட்புல ஏற்படக்கூடிய பிரிவுக்காக வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயமான கல்வியை காவு கொடுத்துடாம பாத்துக்கோங்க. இது மரத்துக்கிட்டே இருந்து படிக்க வேண்டிய பாடம். அத்தனை மரத்துலயும் இலை இருக்கு. இனி பனிக்காலம் வந்து அத்தனை இலையும் கொட்டிட்டு இதுல இலை இருந்ததுக்கான அடையாளமே நிற்காம நிற்கும் மரம். அதை விட ஒண்ணும் நமக்கு விவரம் இல்லை. சரி, இந்த இலைகள் மாதிரி, பூ மாதிரி, காய் மாதிரி, கனி மாதிரி வந்து போகக்கூடிய நட்பு என்பது கல்லூரி வாழ்க்கையில் ஏற்படும். சினிமாவில் இருக்கக்கூடிய மரத்தை சுத்தி சுத்தி ஓடி திரும்ப பார்த்த அடுத்த நிமிடம் காதல் வயப்பட்டு 4 வருடங்களும் சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டு பாடிக்கொண்டு பகை பாராட்டி கொண்டு இருக்கக்கூடிய கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் கூட, ஏன் அந்த பாடலாசிரியர்களும் கூட, அந்த திரைப்படங்களை எடுத்து அந்த டைரக்டர் தயாரிப்பாளரிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் அவரவர் குழந்தை அவரவர் எழுதிய பாடலையோ அவரவர் ஓடிய மரத்தை சுற்றியோ குழந்தைகள் ஓடலாம் அப்படின்னு ஒரு நாளாவது அனுமதிப்பாங்களான்னு பாருங்க. கண்டிப்பா இல்ல. எதெல்லாம் திரைக்கு சொந்தமோ அது திரைக்கு மட்டும்தான் சொந்தம். அது வாழ்க்கைக்கு சொந்தமே கிடையாது. பொழுதுபோக்குங்கிறது பொழுதுபோக்கத்தானே தவிர மொத்த 24 மணி நேரத்துக்கும் கிடையாது. அப்ப நீங்க எந்த ஒரு பெரிய நடிகனுடைய ரசிகனாகவோ ரசிகையாகவோ யாராக நீ இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டியது, அன்றாட வாழ்க்கையில் என்றும் உதவாத ஒரு பொருளை திரையில பார்க்கிறோம். அந்த திரையில பார்க்கக்கூடிய, அதில் நடிக்கக்கூடியவர்களோ தயாரித்தவர்களோ பாடல் எழுதி யாரும் அவரவர் குழந்தைக்கு ஒவ்வாதுங்கிற வாழ்க்கையை தான் அதுல காமிச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் குழந்தையே அதை பார்த்து கொண்டு மறுபடியும் வரப்போறது இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்க தாண்டி வரும்போது புரிந்து கொள்ளணும், கடந்து போகக்கூடிய நட்பு நிறைய இருக்கும். அந்த நடிகர் மாதிரி சட்டை போட்டுக்குவேன், அந்த நடிகர் மாதிரி தலையை வச்சுக்குவேன், அந்த நடிகர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த நடிகர் அங்கேயே நிக்கணும் அப்படின்னா அடுத்த படமா அவருக்கு வரணும்னா அதற்கான உடற்பயிற்சி எடுக்கணும், அதற்கான ஓட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவருக்கு. அப்போ உழைக்காம எதுவும் கிடைக்காது. இந்த இலைகள் மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்களா? அடுத்தது இந்த மரங்கள் இருக்கக்கூடிய கிளைகள், இலைகள் மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் கொட்டாதது கீழே. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 10 வருடம் அங்கேயே இருக்கும். ஊஞ்சல் கட்டி கூட ஆடி இருப்பீங்க, அவ்வளவு உறுதியான ஒரு கிளையாக இருக்கும். ஒரு 10 மழை, 10 பனிக்காலம், 10 காற்று வந்த உடனே முதல்ல முறிஞ்சு விழறது அந்த கிளையாக இருக்கும். பார்த்திருப்போம் நம்ம. எந்த கிளையில ஊஞ்சல் கட்டி ஆடினோமோ, எந்த கிளையில ஏறி ஏறி குதிச்சிட்டு இருந்தோமோ அந்த கிளைகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் தாக்கு பிடிக்காமல் உளுத்து போய் பூச்சி அரித்து உடைந்து விழும். அப்படியும் சில உறவுகள் கண்டிப்பாக கல்லூரி வாழ்க்கையில வரும். இலையளவு காயளவு உடனடியாக போகக்கூடியதா இருக்காது. ஆனா கிளைகளுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு, அது போகும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதற்காக காலத்தை வச்சுட்டு கண்ணை கசிட்டு நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் சொன்னேன், வந்த வேலை என்ன அப்படின்னு புரியணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 4 வருடமும் இந்த மரங்களை பாருங்க. பருவ காலம் மாற 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 தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி 3ஆவதாக ஒவ்வொரு தடவை இந்த கிளை முறிஞ்சு விழுந்தாலும், இலை கொட்டினாலும், பூக்கள் விழுந்தாலும் அந்த மரம் பட்டு போகாமல் அடுத்த பருவ காலம் வரும் பொழுது உயிர்த்து நிற்பதற்கு இந்த கிளையோ காயோ கனியோ இலையோ அல்ல காரணம். கண்ணுக்கு தெரியாமல், ஒரு நாளும் வெளியே வரக்கூடிய விருப்பம் இல்லாமல் மண்ணுக்கடியில் இருட்டுக்கடியில் மோதி மோதி உழைக்கக்கூடிய வேர்கள் போன்ற உறவுகள் கண்டிப்பா நமக்கு உண்டு. அது உன்னுடைய தாய், உனது தந்தை, உனது ஆசிரியர். இவங்களால மட்டும்தான் நம்ம நிக்கிறோம். இவங்களால மட்டும்தான் நிற்க முடியும் நம்மளால. இந்த 3 பேரும் வெளியே தெரிவதில்லை. இந்த 3 பேரும் என்னோட செல்ஃபி எடுத்துக்கோங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டதில்லை. இந்த 3 பேரும் உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்காக நீங்க டிபில போடுற ஆட்கள் கிடையாது. இந்த 3 பேரை பத்தி ஒரு நாளும் ஒரு இடத்திலும் நீங்க கொண்டாடினது கிடையாது. ஆனா 30 வயசை தாண்டும் பொழுது, முதல் முறையாக உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது, உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் களமிறங்கும் போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியும்,
இந்த குழந்தை, ஒற்றை குழந்தையை வைத்துக் கொண்டு 3 வயது குழந்தையை தாக்குப்பிடிக்க முடியாமல் நான் இருந்த போது 18 வயதாகி 19, 20 வயதில் உன் நட்பு சரியில்லை, உன் நடத்தை சரியில்லை, இப்படி அல்ல நீ வாழணும் அப்படின்னு சொன்ன போது அரைஞ்சு கதவை சாத்தி தாளை போட்டுட்டு எனக்கு சோறு வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இது அத்தனையும் மனதுக்குள்ள வரும். அப்ப புரிஞ்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத உறவாக இருக்கக்கூடியது நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஒன்ன தவிர வேற எதை பத்தியும் மனதுல எண்ணமே இல்லாமல், அவர் எவ்வளவு அழகாக சொல்றாரு உங்க சேர்மன், மகன் இறந்து போன அடுத்த நிமிடம் உயிர் தாங்காத ஒரு தாய் மாதிரி, குழந்தையினுடைய உடல் கூறு போடப்படமோ என்ற அச்சத்தில் மருத்துவர் காலை கட்டிக்கொண்டு அழுத அந்த பாட்டி மாதிரி, மனதில் சொல்ல முடியாத அளவு உங்களுக்கான கனவுகளை தேக்கி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். இப்ப தாய் தகப்பனோட வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இதே காட்சி மறுபடியும் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு வரும். உங்களுடைய பட்டமளிப்பு அன்னைக்கு இதே மாதிரி வருவாங்க. அப்போ தங்க மெடல் வாங்கின குழந்தைகளாக இருக்கலாம், முதலாவதாக வந்த குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய 9 லட்சம் 10 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு சம்பளத்துல மிகப்பெரிய கம்பெனிகளில் போய் சேர்ந்த குழந்தைகளாக இருக்கலாம். அவர்களுடைய பெற்றோரையும் கூப்பிட்டு மேடையில் அவர்களுக்கான பாராட்டு நடக்கும்போது புரிஞ்சுக்கோங்க, 28/11/2022 அன்னைக்கு நாம படிச்ச பாடம் 4 வருட காலமும் கையில் இறுக்கி பிடிக்க முடியுமே ஆனால் அந்த நிலைக்கு கண்டிப்பாக வரும். எல்லா தாய் தகப்பனுக்கும் தோணும், என் குழந்தை அங்க நிக்கணும், நான் கை தட்டணும். அவையத்து முந்தி இருப்ப செயல். வள்ளுவன் சொல்றதுதான், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையில என் குழந்தை முன்னால தலைமாணவனாக தலைமாணவியாக வந்து நிக்கிறத விட எனக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? அந்த ஒரு காட்சிய வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு வரைக்கும் கண்ணுக்குள்ள தங்க வச்சுக்கிறவங்க அவங்க மட்டும்தான். இது திரைப்படங்களில் வராது, ஊடகங்களில் வராது, உங்களுடைய Facebookல வராது, உங்க இன்ஸ்டாகிராம்ல இதுதான் எங்க அப்பா இதுதான் எங்க அம்மான்னு ஒரு நாளும் போடுறதுல உங்களுக்கு கர்வம் கிடையாது. உங்களையே பல கோணத்தில் பார்த்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பெரிய பக்குவம், தலை நரைத்து போய் முதுகு கூன் விழுந்து முகத்தில் சுருக்கம் விழுந்து ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் யாருடைய உதவியாவது தேவைப்படக்கூடிய தாய் தகப்பனை இவர் என் பெற்றோர் தோளை நிறுத்தி கொண்டு சொல்ற தைரியம் ஒரு நாளும் என்ன காரணத்தினாலேயோ உங்களுடைய பட்டங்களும் படிப்பும் கொடுத்ததே இல்லை. அதனாலேயே அவங்க மண்ணுக்குள்ளேயே மறைஞ்சிருக்காங்க, அதனாலேயே வேற இருக்காங்க. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது, எப்ப நீங்க தள்ளாடினாலும், எவ்வளவு கொடுங்காற்று வந்தாலும், எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும் மரம் சாய்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் மண்ணுக்குள் இருக்கக்கூடிய வேருக்கு நீர் ஊற்றணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தாய் தகப்பனுக்காக நாம நேரம் செலவழிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். இது உள்வாங்கிக்கோங்க, தயவு செஞ்சு இது உள்வாங்கிக்கோங்க. இதோடயே சேர்த்துதான் இன்னொன்னு சொல்றேன், பெற்றோர்கிட்ட சொன்னேன் இல்லையா, நீங்க அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. அன்பு குறைவாக இல்லை, அன்பு அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அடக்கி வாசிக்கணும். அன்பு அதிகமாக இருக்கும், ஐயோ என் குழந்தைய விட்டுட்டு நிக்க முடியல, அதுக்கு இது பிடிக்குமே, ஒரு வீட்டுல ஏதாவது பண்ணி அதை வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது, ஹாஸ்டல் இருக்கிற குழந்தை என்ன சாப்பிடணும், நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு குழந்தைக்கு சமைக்கிற நீங்களே 1000 தடவை அதை வாயில போட்டு ஒத்திக்க பார்க்கும்போது 1000 குழந்தைகளுக்கு சமைக்கிறவங்க தெய்வத்துக்கு வைக்கிற பிரசாதம் மாதிரி பார்த்து தான் சமைப்பாங்க. ஆண்டவனுக்கு கோவில்ல வைக்கிற பிரசாதமும் ஒண்ணுதான், ஹாஸ்டல்ல சமைக்கிற சாப்பாடும் ஒண்ணுதான். என்ன தேவையோ என்ன ஆரோக்கியமோ அதை பொறுத்துதான் இருக்கும். எப்பவாவது உங்களுடைய குழந்தைகள் ஒரு சிவில் சர்வீஸ்க்கு போறாங்க அப்படின்னு பாருங்க, IAS ஆகணும், IPS ஆகணும், எல்லாம் BE முடிச்சுட்டு தாராளமா போகக்கூடியது. அப்படி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸுக்கு ட்ரைனிங்க்கு போனாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? உணவே மாறும். பிரிலிம்ஸ் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு உணவு வேற மாதிரி கொடுப்பாங்க. என்ன காரணம்? எந்தெந்த குழந்தைக்கு எப்படி வளரணுமோ அது தேனீக்களுக்கு தெரியும். ராணி தேனி ஆகணும் அப்படின்னா அதற்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன, வேலைக்காரர்களாக இருக்கணும்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன, இல்ல ஆண் தேனீக்களாக இருக்கணும்னா அவற்றுக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன, எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்னன்னைக்கு கொடுக்கணும், இயற்கை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கு. அன்பு கண்ணை மறைக்க நடந்து போவது நாம மட்டும்தான். ஒரு சின்ன ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல கொண்டு போய் 3 வயசுலயே விட்டுட்டாங்க தாயும் தகப்பனும். 3 வயசுல அந்த பையனை விட்டாச்சு. 3 வயசுல இருந்து அந்த பையன் அங்கதான் படிச்சுட்டு இருக்கா. அது இப்ப உங்க குழந்தைங்க வயசாயிடுச்சு, அவனுக்கு ஒரு 17-18 வயசு ஆகுது. ஒவ்வொரு நாளும் ஆசிரியரோட தான், ஆசிரியருடைய மனைவியோட, மற்ற குழந்தைகளோட, ஆசிரியரோட குழந்தைகளோட அந்த ஆசிரமத்திலே தான் தங்கி படிச்சுட்டு இருக்கான். ஒரு நாளும் அவன் எதற்கும் குற்றம் சொன்னது கிடையாது. ஒரு நாளும் அப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு பெற்றோர் வந்து பார்த்ததும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 17-18 வயசாச்சு. ஒரு மதிய நேரம் எப்பொழுதும் போல வகுப்புக்கு வந்து உட்கார்றான். வந்து உட்கார்ந்த உடனே அவனுடைய ஆசிரியரான ஒரு முதிர்ந்த ஞானி அவர்கிட்ட எழுந்திருச்சு அவன் சொல்றான், என்னன்னு தெரியல, இன்று மதிய உணவு ரொம்ப கசப்பா இருந்தது அப்படின்னு சொல்றான். சொன்ன அடுத்த நிமிடம் அவர் சொல்றாரு, உன்னுடைய கல்வி முடிஞ்சது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு கிளம்பிடலாம், நீ கல்வி முடிஞ்சது. குழந்தை நிஜமாவே பதறி போயிடுறான். ஐயோ என்ன ஆச்சு, எதற்காக, எப்படி இப்படி சொல்றீங்க, நான் ஒன்னும் தப்பா சொல்லி, நீங்க மதிய உணவு கசப்பா இருந்ததுன்னு சொன்னேன், அவ்வளவுதானே.
அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, நீ வந்து 3 வயதுல சேர்ந்ததுல இருந்து இன்றைய தேதி வரை உன்னுடைய உணவில் முழுவதும் உணவில் சமைக்கப்படுவதற்காக உபயோகிக்கக்கூடிய எண்ணெய் வேறு எதுவும் கிடையாது, விளக்கெண்ணெய் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம், உன் வயருக்கும் நல்லது அப்படின்னு. ஆனா இது நாள் வரை வாயில உனக்கு கசப்பு தெரிஞ்சதில்லை. என்னைக்கு நாக்கு சுவையை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததோ அப்பொழுது கல்வி வருவதற்கான பாதை தடைபட்டு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக எல்லாருக்கும் விளக்கெண்ணெயில் சமைச்சு போடுங்க நான் சொல்லல. நான் சொல்றது என்ன அப்படின்னா, எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது முன்னால வரும். அப்ப முன்னால வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சேர்மன் சார் சொன்னார் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாரு. நம்ம சாதனையாளராக வரணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நபர் எழுந்திருச்சு பதிலும் சொன்னீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு காலத்துல 2 பேர் முன்னால வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணு குதிரை வண்டிக்காரரு, குதிரை வண்டியில ஏறினீங்கன்னா பின்பாரமா இருக்கு, கொஞ்சம் முன்பாரம் வேணும், முன்னால வாங்க. இப்ப குதிரை வண்டியும் இல்ல, குதிரையும் இல்ல, அப்படி கூப்பிடவும் ஆள் இல்ல. மிச்சம் இருக்கக்கூடியது ஒரு ஆசிரியர் மட்டும்தான். முன்னால வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா. இப்போ புரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்க எங்க இருந்தாலும் ஆரோக்கியமா சாப்பிடுறாங்க. அதுல நீங்க எந்த விதமான கைக்குள்ளேயும் வர வேண்டியதுல, போன காரியத்தை புரிஞ்சுக்கோ, படி, என்ன உன்னுடைய நட்பு வட்டம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அடுத்தது மறுபடியும் குழந்தைங்க கிட்ட சொல்றேன், இந்த நட்பு வட்டத்துக்குள்ள மீண்டும் நான் வந்துட்டே இருக்கேன். ஆசிரியராக இருக்கிறதுனால தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ள போறதுக்கு இதுதான் வயசு. இந்த 4 வருடத்தை கால ஊறி தப்பிச்சிட்டீங்க. தேவையில்லாத பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, முதல் வருடம் எல்லாம் ஹாஸ்டல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, வெளியில ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வரும். அது உங்க சேர்மனுக்கும் தெரியும், உங்க பிரின்சிபலுக்கும் தெரியும். அந்த 1 வருட காலம் தாக்கு பிடிக்கும் குழந்தைங்க. பெற்றோர் யோசிச்சு பாருங்க, பெண் குழந்தைங்க வெளியில ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களால சம்மதிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதேதான் ஆண் குழந்தைகளுக்கும். 18 வயசாச்சு அப்படின்னா கையை விரிச்சோன்னு பறந்து போயிடணும்னா கண்டிப்பா கிடையாது. 18 வயது அப்படிங்கிறது ஆணானாலும் பெண்ணானாலும் பெண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாப்பு வேண்டுமோ அதே அளவு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஆணுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக வேண்டும். செகண்ட் இயர் வந்த உடனே, தேர்ட் இயர் வந்த உடனே, ஃபோர்த் இயர் வந்த உடனே சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்? பெற்றோர் பல நேரம் ஆமான்னு புரிஞ்சுக்குவீங்க. எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும், வெளியில போகணும், ஜெராக்ஸுக்கு போகணும், லைப்ரரிக்கு போகணும், உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் எல்லாம் கோர்த்து கதை சொல்லும் பொழுது ஆணு வாயை திறந்து பார்த்துட்டு உடனே அம்மா சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் பண்ணணுமா, அதுக்கு ஹாஸ்டல்ல இருந்தா விட மாட்டாங்களா? யார் சொன்னாங்க? எல்லா வசதியும் கல்லூரிக்குள்ளேயே இருக்கும் பொழுது வெளியில போக வேண்டிய தேவையே இல்லை. தியேட்டர் கல்லூரிக்குள்ள கிடையாது, காஃபி ஷாப் கல்லூரிக்குள்ள கிடையாது, கேன்டீன் இருக்கும், காஃபி ஷாப் கண்டிப்பா கிடையாது, ஒரு பீட்சா கார்னர் அப்படின்னு சொல்றது கிடையாது. வேண்டாத பழக்கங்கள் ஊர்ல கொட்டி வச்சிருக்கிற எந்த குப்பையும் கல்லூரி வளாகத்திற்குள்ள வராது. ஆனா குப்பை தான் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடிய குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க தனியா ரூம் எடுத்து தங்கிக்கிறோம். தனியா ரூம் எடுத்து தங்குறதுன்னா தனியா தங்க மாட்டோம் இல்லையா? எங்கெங்கயோ படிக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களும் நம்ம கூட வந்து சேருவாங்க.